எங்கள் டேரக்டர் இந்த படம் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெஸ் மீட் பண்ணும்போது இந்த படத்தை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கோம். படம் எடுத்து ஒரு ரெண்டு வாரம் ஆகிவிட்டது. பட் ஆனால் சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தது. எல்லாருக்குமே தெரியும், எது நடக்கணுமோ அது நடக்கும், எப்போ நடக்கணுமோ அப்போ தான் நடக்கும். நிறைய பேர் கேட்டாங்க, என்னாச்சு சார், இன்னும் அந்த படம் ரிலீஸ் பண்ணலையா, என்னாச்சு எதுவும் இஷ்யூவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே பதில் தான் சொன்னேன். 3:30க்கு ஃப்ளைட் இருக்குது, டிக்கெட் எடுத்தாச்சு, 2:30க்கு உள்ளே ரீச் ஆகிடுச்சு. 3:30க்கு வரல, ஃப்ளைட் வரல, 4 ஆயிடுச்சு. ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் வருது, இன்னொரு 2 ஹவர்ஸ் ஆகும், ஃப்ளைட் வந்துடும் சொல்கிறாங்க. நம்ம உள்ளே போயாச்சு, திருப்பி வர முடியுமா, கேன்சல் பண்ண முடியுமா? போக வேண்டிய இடத்துக்கு போய் தான் ஆகணும். 4:30 5:30 ஆயிடுச்சு. சொன்ன டயத்துக்கு வரல, 6 o'clock தான் வந்தது. டயத்துக்கு வந்தது, நானும் ட்ராவல் பண்ணி எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்து விட்டேன். அதேமாதிரி இந்த படமும் எப்போ வரணும் அப்படின்னு சொல்லி மேலே ஒருத்தன் டிசைட் பண்ணுறான். முயற்சி ஃபுல்லாக நம்ம டைரக்டர், நம்ம நண்பர் ஜான் மேக்ஸ் சார், மேடம் எல்லோரும் சிறப்பாக சப்போர்ட் பண்ணாங்க. இந்த சப்போர்ட்லாம் பண்ணும்போது இன்றைக்கி உங்கள் முன்னாடி இந்த படத்தை லான்ச் பண்ணுறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படம் சிறப்பான படம். யாருமே இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு டீப்பாக காடை காட்டியிருக்க முடியாது. மும்பையில் போட்டு காட்டினோம், பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. ஒரு 25 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பெரிய டீம் தான் பார்த்தாங்க. ஒரே ஒருத்தருக்கு தான் போட்டு காட்டினோம். இப்போ லாஸ்ட் வீக்கு ஓகே சொல்லிட்டாங்க, அருமையாக இருக்குது படம் அப்படின்னு சொல்லி. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு படம் வந்திருக்குன்னு சொல்லி. நாஞ்சில் அதில் வந்து ரொம்ப வாழ்ந்துருக்காரு. நான் கூட ஆரம்பத்தில் படம் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. பட் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போனார். நான் எதிர்பார்க்கவே இல்லை, படம் ரொம்ப அருமையாக வந்திருக்குது. பட்டு நாஞ்சிலுக்கு ரொம்ப நன்றி. அந்த படத்துக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண மேடம் ஆண்ட்ரியா மேடத்துக்கு ரொம்ப நன்றி. நம்ம ஜான் மேக்ஸ் சார், எவ்வளோ வாழ்க்கையில் படம் வந்துகிட்டே தான் இருக்கும். அவர் எடுக்கிற ஒவ்வொரு படமும் அவருக்குன்னு பார்த்தோன்னா நல்ல படமாக அமைஞ்சு போகுது. மைனா கொடுத்தாரு, சாட்டை கொடுத்தாரு. இந்த படம்லாம் இவ்வளவு கலெக்ஷன் ஆகுமான்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு சிறப்பான கொடுத்தவர். அந்த நம்பிக்கையும் பேரில் இந்த படமும் எடுத்திருக்காரு. இது முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு படம் சம்பவம்னு ஒன்று பண்ணியிருக்காரு, அதுவும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும், இங்கு வந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். தலக்கோணம், மூணாறு, கொடைக்கானல், அருவி, ஆறு, மழைகள், பறவை, பருந்துகள் என்று பசுமை மாற பச்சை தடங்களை கேமரா வழியே படம் பிடித்த ஒளிப்பதிவாளர் அறிவழகன் அவர்களை பேச அழைக்கிறோம். ஹீரோயினாக காட்டியிருக்கக்கூடிய ஃபைட் மாஸ்டர் இடி மின்னல் இளங்கோ அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லா பெரியவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். என்னன்னா, அவர் எடுக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கான எல்லாமே, அது உள்ளெல்லாம் போகவே முடியல. ஃபர்ஸ்ட் மாஸ்டர் போய் பாருங்க எப்படி இருக்கு, ஏன்னா ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணணும், போய் பாருங்க கொல்லுங்கன்னு சொல்லிட்டு போக நிறைய பண்ண முடியல. அந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த படம் டைரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ஷாட்டுமே வைக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இந்த படம் பெரிய வெற்றி ஆகணும் எங்க நம்பிக்கை இருக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் மனமான நன்றி தெரிவித்து தனியொருவன் எடிட்டர் கோபிகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சித்திரம் பேசுதடி, அஞ்சாதே, நாடோடிகள் என்று வனமெங்கும் ஒலித்த பேரிசை, மண்ணை முத்தமிட்ட மழை சத்தமாய் மக்கள் இதயங்களை தொட்டுவிட்ட பாடல்கள். படத்தின் இசையமைப்பாளர் சுந்தர் சி பாபு அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தோட பேர் நஞ்சில். கான் வச்சிருக்காரு, நிறைய பேர் காடு எல்லாமே சொன்னாங்க. பட் ஆரம்பத்துல இருந்தே இது நான் ரொம்ப சொல்லணும்னு விரும்பினேன். கான்னு வச்சதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, ஒரு அக்ஷரம், மாறாத ஒரு எழுத்து, ஆல்பபெட்ஸ் மாதிரி, ஏபிசிடில மாதிரி ஸோ காலேருந்து வந்ததுதான் கடல், காதல், காடு,
எல்லாமே உங்களுக்கு அனதர் வேர்ட் another லெட்டர் சேரும்போது இட் பிகம்ஸ் அ வேர்டு. ஸோ அந்த பாட்டுல பாலா சார் கூட ரொம்ப நல்லா எழுதியிருப்பாரு. ஆதியும் காடு தான், அந்தமும் காடு தான், நம்மளை வாழ வைக்கும் சாமி நீதான் அப்படின்ட்டு அந்த காடை வந்து வர்ணிச்சிருப்பாரு. ரொம்ப நல்ல எழுத்தது. அதே டியூனுக்கு தான் இன்னொன்னு எழுதிருப்பாரு அவரு. பஞ்சபூதம் பஞ்சபூதம் காடாச்சு, பரமசிவன் வீடாச்சு, 4 மரம் உருவாச்சுடா அப்படின்னு. அந்த 4 மரம்ன்றது வந்து வேதங்கள் மாதிரி. ஸோ இதோட ஹிஸ்டரி அது இருக்கிறதுனாலதான் இது மாறாத ஒரு விஷயம். இதை யார் தடுக்கணும்னு நினைச்சாலும் எடுக்கணும்னு நினைச்சாலும் அது மாறாது. அதோட ரிசல்ட் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ ஒரு டீப்பான தாட் இந்த படத்துல ஒரு ஸ்டார்டிங் அந்த வேர்ட்லயே வச்சு இதை பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காரு. இன்னொரு இந்த கதையோட அம்சம் பார்த்தீங்கன்னா கூட, நம்ம பிஃபோர் நம்ம இந்த ராமர் ஆல் த டெய்டிஸ் நம்ம கும்பிடுறதுக்கு முன்னாடி we used to pray to forest god, thunder god, lightning god. எல்லா கல்ச்சர்ஸ்லயுமே இருந்திருக்குது. நம்ம இந்துல மட்டும் இல்லாம, இந்தியன்ல மட்டும் இல்லாம, சைனீஸ், இஜிப்சியன் கல்ச்சர்ஸ்ல எல்லா கல்ச்சர்ஸ்லயுமே we used to pray to those as gods. ஸோ அதனால இந்த கேரக்டர் கூட வந்து ஹீரோயின் இல்லாம ஆண்ட்ரியா மேடமோட டெபிக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து மனதுர்கே தான் நம்ம எல்லாருமே கும்பிட்டுருக்கோம். ஸோ இட்ஸ் டெபிக்ஷன் ஆஃப் தட் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் வந்து அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கிரைம் சப்ஜெக்ட் மாதிரி அவர் வச்சிருக்காரு. ஆக்சுவலா சூப்பர்ஃபிஷியலா இந்த படம் பார்த்தீங்கன்னா கிரைம் மாதிரி இருக்கும், உள்ள காட்டுக்குள்ள ஒரு ஃபைட் அண்ட் கில்லிங், மர்டர்லாம் இருக்கிற மாதிரி. பட் யுனைடெட் நேஷன்ஸோட இப்போ இந்த செல்ஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல பார்த்தீங்கன்னா சேவ் ட்ரீஸ் தான் இருக்கு. ஸோ அந்த விதத்துல வந்து அவர் அந்த கதையை பார்த்தீங்கன்னா அந்த மர்டர் கில்லிங்கை வந்து மரங்களை டெபிக்ட் பண்ற மாதிரி பியூட்டிஃபுல்லா அதை கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்காரு. மரங்களை வெட்டாதீங்க அப்படின்றது வந்து மேடம் ஆண்ட்ரியா அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் வைல்ட் லைஃப் ஆக்டிவிஸ்ட் மாதிரி ஷீஸ் ஃபார் த சொசைட்டி ஷீ இஸ் டெல்லிங் குட் மெசேஜ். ஸோ இவ்வளோ 2 டிஃப்ரெண்ட் அனலைசேஷன்ஸ் உள்ள வச்சு இந்த படத்தை கொடுத்து என்ன மியூசிக் பண்ண சொல்லி அவர் கூப்பிட்டதுல வந்து ரொம்ப சந்தோஷம். இட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங் சப்ஜெக்ட் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ விஷ் அண்ட் ப்ரே காட் that John Max sir and Anthony Das, Andrea and all the team members of this film வந்து will attain their success. Thank you very much sir. தேங்க்யூ சார். இயக்குனர் சங்க தலைவர் திரு RV உதயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். காட்டின் வழியே பாட்டின் பெருமைகளை சொன்னவர் பாடலாசிரியர் பாலசீதாராமன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். மேடையில் இருக்கும் ஆளுமைகளுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். சற்று உணர்ச்சிவசப்படுகிறேன். இந்த மேடைக்கு நான் வருவதற்கு சுமார் 20 ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். சினிமாவில் சேர்ந்து எதையாவது சாதிப்பதற்காக நான் இங்கு வரவில்லை. சினிமாவில் சேர்ந்து பாடலாசிரியராக வேண்டும் என்றுதான் வந்தேன். வழுக்கி விழுந்து வழக்கறிஞராகிவிட்டேன் உயர்நீதிமன்றத்தில். பரவாயில்லை. எனது அருமை நண்பர் இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஜான் மேக்ஸ் அவர்களுக்கு எனது உளமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னுடைய வார்த்தைகளுக்கு வலு சேர்த்து உயிர் சேர்த்து உங்களிடம் ஒப்படைத்திருக்கிற எனது அருமை நண்பர் சுந்தர் சி பாபு அவர்களுக்கு என் ஆயுளை நான் அர்ப்பணிக்கிறேன். காரணம், வெறும் அச்சுக்களில் மட்டுமே என்னுடைய எழுத்துக்களை பார்த்து கொண்டிருந்த நான் இந்த எழுத்துக்களை உயிராக்கி கல்லில் மீது ராமனின் கால் பட்டதால் அது அகலிகை ஆனது மாதிரி என்னுடைய எழுத்துக்கள் மீது நண்பர் சுந்தர் சி பாபு அவர்களின் இசைப்பட்டதால் இன்று உங்கள் முன் உயிராயிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் இதுவும் ஒரு வகை வெற்றிதான். இந்த வெற்றியை என்னை ஈன்ற என் தாய் இங்கு அமர்ந்திருக்கிறாள். அவருடைய பாதத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன் ஒரு மகனாக. என்னுடைய ஒவ்வொரு பிழையிலும், என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் இருந்து கொண்டிருக்கிற என்னுடைய தந்தை வடிவில் இங்கு சினிமாவுக்காக போராடி கொண்டிருக்கிற என் அண்ணன்
ரவீன் சீதாராமன் அவர்கள் என்னுடைய பாதத்தில் கூட நான் சமர்ப்பிக்கிறேன். ஒன்றே ஒன்று உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இதனுடைய வரலாறு பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா இருக்கும். சினிமாவில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் சில பேருடைய வழக்குகளை எடுப்பது உண்டு. ஆனால் எல்லோரும் சினிமாக்காரர்கள் என்னை வழக்கறிஞராகத்தான் பார்த்தார்களே தவிர ஒருவர் கூட என்னை பாடலாசிரியராகவோ கவிஞராகவோ பார்க்கவில்லை. முதலில் பார்த்தது நண்பர் ஜான் மேக்ஸ் அவர்கள் மட்டும்தான். ஏதேச்சியா நான் ஆபீஸ்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது பாலா ஒரு பாட்டு இருக்கு வேணா எழுதுங்க அப்படி மாதிரி சொல்லி நாஞ்சில் சார் டைரக்டர் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. டைரக்டர் சாரோட எனக்கு வந்து அதிகமான பழக்கம் கிடையாது, அதிகமா பேச மாட்டார். கிட்டத்தட்ட வந்து குட்டி கார்ல் மார்க்ஸ் அவர். அந்த அந்த சாலம் ஸ்டுடியோஸ் ஆபீஸ்ல ஒரு குட்டி கார்ல் மார்க்ஸ், ஒரு சின்ன தாடி. அப்ப அவருக்கு நரைக்கல, சாரி அப்போ வெள்ளையாகல, இப்ப வெள்ளையாயிருக்கு. பார்க்கும்போது நீங்க பாட்டு எழுதுவீங்களா அப்படின்னாரு. இல்ல சார், பாட்டை ஆக்குனா பாடலா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனா. அவருடைய பைக்ல வச்சு கூட்டிட்டு போனாரு. சுந்தர்சி பாபு இங்கதான் பிரசாத்ல பக்கத்துல வந்து சார் இருந்தாங்க. அப்பதான் நான் 2 பேரையும் முதல்ல பாக்குறேன். அப்ப சார் வந்து தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இப்ப சாருக்கு ஏதோ பாட்டு ப்ராப்ளம் அங்க இருந்தது. அப்பதான் சுந்தர்சி பாபு அப்படின்னு சுந்தர்சி பாபு சார் வந்து நான் ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். தாண்டி பண்ணும்போது ஒண்ணும் இல்லை சார், இதுதான் சார் சுச்சுவேஷனு, காடு நானா இருக்கிறேன், என்னையாவது டிஸ்டர்ப் பண்ணாத, நான் சொல்றதையும் செய்வேன் சொல்லாதையும் செய்வேன். ரஜினிகாந்த் டைலாக் மாதிரி சொன்னாரு. அப்போ போட்ட லைன் ஒரு சின்ன ஃப்ரேஸ் தான் போட்டேன். நீ எழுதுங்க நான் பாத்துக்கிறேன், நீ எழுதுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா. எனக்கு பாட்டு எழுதுறது கஷ்டம் வராது. அப்போ அவர் சொன்ன வார்த்தை வந்து நீ எழுதுங்க நான் பாட்டாக்கிறேன்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை நான் போட்டேன், நானாக இருந்தேன் சிவனாக தானாய் வந்தாய் யமனாக அப்படின்னு ஒரு லைன் ஒரு ஃப்ரேஸ் போட்டு கொடுத்தேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை அந்த எதுக்காக நான் சுந்தர்சி பாபா சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய வார்த்தைகளில் தான் இருக்கிறது நடிகருடைய பாடலாசிரியருடைய ஒரு டைரக்டருடைய வெற்றி. உங்களுக்கு வருது சார், நீங்க எழுதுங்க, சூப்பரா இருக்கு, இவங்களை கொண்டு வாங்க சார், இந்த மாதிரி ஆளுங்களை புதுசா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு பேப்பர் கொடுத்து எழுத சொன்னார். நான் இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு எழுதணும், ஆக்சுவலி வேற ஒரு பாட்டு எழுதணும், அது கூடிய சீக்கிரம் வரும், அது படத்துல இல்ல வரும், கூடிய சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். அது வந்து மேடம் ஆண்ட்ரியா பாடியிருப்பாங்க, அது நான் அப்புறம் வரேன் அந்த கதைக்கு. அது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. உடனே ஃபோன் பண்ணாங்க, யாரும் ட்ராக் சிங்கர் வந்தாங்க, பாடினாங்க, ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு முதல் முயற்சி உனக்கு வருது, நீ வந்து எழுத முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோல் கொடுத்து தட்டி கொடுத்தவர் சுந்தர்சி பாபு அவர்களும், அதற்கு வாய்ப்பளித்த என்னோட அருமை நண்பர் நாஞ்சில் அவர்களும். நாஞ்சிலுக்கு தான் என்னால் நாஞ்சில் அவர்களுக்கு தான் என்னால் எதுவுமே செய்ய முடியல. அவர் இன்னமும் என்னோட தோல் கொடுத்து நீ எழுதுங்க, வேறு படங்களுக்கு பாட்டு எழுது கூட நிறைய ஐடியா சொல்லுவாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நான் கார்ல் மார்க்ஸ் உயிரோட நான் பார்த்தது கிடையாது, ஏன்னா அந்த டைத்துல நான் பிறக்கல. அவர் குட்டி கார்ல் மார்க்ஸ் மிகச்சிறந்த சிந்தனையாளர், அவர் ஒரு இயக்குனர், நாளைக்கு ஜெயிச்சுவாரு, அதெல்லாம் வந்துருவாருன்னு வேற விஷயம். என் முதலாக அதுக்கு பிறகு 4-5 சாங் ஆயிட்டா அது ரிலீஸ் ஆயிடுச்சு. முதலாக என்னை பாடலாசிரியராக்கிய பெருமை என் அருமை நண்பர் நாஞ்சிலுக்கு மட்டும்தான் உண்டு. என் வரிகளை பாடலாக்கிய மிகப்பெரிய பொக்கிஷம் வந்து சுந்தர்சி பாபுவுக்கு தான் உண்டு. அது மட்டும் இல்லாம அந்த சாங் கொஞ்சம் ரேட் ஆச்சு. அதுக்கு பிறகு இந்த ப்ரொடக்ஷன் வந்து சசிகலா ப்ரொடக்ஷன் மாறுது. சார் ஆண்டனிதாஸுடைய ஒரு பெரிய கிருபையில தான் எனக்கு வந்து இந்த பாட்டு இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க இந்த பாட்டு எனக்கு கிடைச்சது. இல்ல இன்னொரு பாட்டு ஒரு ஃபோக் சாங் வைக்கலாம் அப்படி மாதிரி சொன்னேன். அப்புறம் இந்த ஃபோக் சாங் எழுதுறோம். ஊர்ல இருக்கிற நாஞ்சி சார் அங்க இருந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ண உடனே பாலா நீ உடனே எழுதணும், நீ உடனே வாங்க அப்படின்னாங்க. இதான் சார் சுச்சுவேஷன், ஃபோக்கா எழுதுங்க அப்படின்னாரு. அங்க இருந்து பஸ்ல போட்டு வரும்போது நான் உடுமலைப்பேட்டை, அங்கிருந்து எங்க ஊர்ல இருந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து உடுமலைப்பேட்டை வர்றதுக்கு உளுந்தூர்பேட்டைக்கு வர்றதுக்கு வந்து ஒரு 5 ஹவர்ஸ் எழுதி முடிச்சிட்டோம். அது நிறைய எழுதும், கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 and 7 pages. நீங்க பாக்குறது ரொம்ப கம்மி. அடுத்த நாள் காலையில ஃபைனலைஸ் பண்ணிட்டேன், எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. நீங்க இன்னைக்கு பாட்டு கேட்கறீங்க, நல்லா இருக்குறீங்க, இது எல்லாத்தையும் விட முதலாக இந்த பாட்டை கேட்டுட்டு இது நல்லா இருக்கு அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு பொக்கிஷமா ஒரு டைரக்டருடைய வார்த்தையிலையும் ஒரு மியூசிக் டைரக்டருடைய வார்த்தை வாயிலிருந்து வரும் பார்த்தீங்களா, அதுதான் என்னுடைய கிஃப்டே. அந்த வகையில் நானும் வெற்றி பெற்றிருக்கிறேன், சிறு வெற்றி பெற்றிருக்கிறேன் உங்கள் முன்னால். அதற்கு உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது முடிச்சிட்டோம், சாங் எழுதிட்டோம். இதை தாண்டி வந்து கோர்ட்ல போயிட்டு இந்த மாதிரி வந்து நான் பாட்டு எழுதிருக்கேன் அப்படின்னு என்னுடைய நண்பர்கள்ட்ட, அட்வொகேட் நண்பர்கள்ட்ட வந்து சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, அப்படியா அப்படி கேஷுவலா கேட்டாங்க. பொதுவாக வழக்கறிஞர்கள் வந்து எதையுமே ஆச்சரியப்பட மாட்டாங்க, அதெல்லாம் அவங்களுக்கே தெரியும். வழக்கறிஞர்கள் வந்து அப்படியா அப்படின்னு இது பண்ணிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கான வெளியில காட்டிக்க மாட்டாங்க. அப்ப அப்படியா அப்படின்னு என்னுடைய கிளாஸ்மேட் பசங்கள்ட்ட சொன்னேன். அப்படியா யார் நடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஆண்ட்ரியா மேடம் நடிச்சிருக்காங்க, ஆண்ட்ரியா மேடம் பாடியிருக்காங்கன்னு சொல்லும் போது ஆண்ட்ரியா மேடத்தினால அதுக்கு பிறகு அந்த பாட்டை கேட்டான், கண்டுபிடிச்சாங்க. என்னுடைய புகழ் என்னுடைய ஆபீஸ் என்னுடைய கோர்ட்ல ஒரு பாடலாசிரியருங்கிற பேரு கூட ஆண்ட்ரியா மேடத்தினால உருவானதான். அந்த வகையில்
இந்த படத்துல ஆண்ட்ரியா மேடத்திற்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். இன்னொன்னு, இப்பதான் முதல்ல நான் சிறு குழந்தை, இப்பதான் நான் பாட்டு எழுத வந்திருக்கிற ஒரு முதல் முறையா பாட்டு எழுதி வந்திருக்கிறேன். என்னுடைய பாடலை முதலில் பாடிய மிகச்சிறந்த பாடகி ஆண்ட்ரியா மேடத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் உச்சரித்து பாடியதால் அது மீண்டும் ஒரு சகாவரம் பெற்றிருக்கிறது. அதுக்கு பிறகு இப்ப இருக்கிற இந்த சாங் வந்து கிடாப்பிலி மாரியம்மா அம்மா பாடினாங்க, ரொம்ப அழகா பாடினாங்க. நீங்க அதை பார்த்துட்டு பாட்டு அவங்களுக்கும் இந்த சமயத்தினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க எல்லாருக்கும் சேர்த்து நாங்கெல்லாம் புதுசா வந்திருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இதுவும் வெற்றிதான். உங்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிக் கொள்கிறேன். பத்திரிகைக்காரர் நண்பர்களுக்கும் நீங்கள் எழுதுகிற சின்ன சின்ன வார்த்தைகள், நீங்கள் எழுதுகிற சின்ன சின்ன ஊக்குவிப்பு தான் எங்களுடைய உயிர் இருக்கிறது. அதனால் நீங்கள் இந்த படம் மிக நானே எதிர்பார்க்கல, இவ்வளவு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நானே நீங்க பாக்குறேன், விஷுவலா நீங்க பாக்குறேன். அதனால சினிமாவில் ஜெயித்து விட்டோமா அல்லது ஜெயிக்கலையா அப்படின்னு சொல்லாதீங்க, நினைக்காதீங்க. கோடம்பாக்கத்துல இருந்து போரூர் சிக்னல் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே நடிகர்கள் தான், எல்லாருமே டைரக்டர்ஸ் தான், எல்லாருமே தான். என்ன வித்தியாசம்? வாய்ப்பு கிடைத்தவர்கள், வாய்ப்பு கிடைக்காதவர்கள், வெற்றி பெற்றவர்கள், தோற்றவர்களே கிடையாது. என்னை பொறுத்தவரையில் சினிமாவில் இருப்பது என்பதே வெற்றிதான். எவ்வளவு வறுமையை போராடிட்டு இருக்குன்னு தெரியுமா? நாம் எல்லாம் சினிமாவில் இருக்கிறோம். நல்ல வேலை நானாவது வழக்கறிஞரா இருக்கிறேன். வேற எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இன்னைக்கு வாய்ப்புகளுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கூடிய சீக்கிரம் உங்கள் வாய்ப்புகள் கிடைக்கும். ஏனெனில் எனக்கே வாய்ப்பு கிடைத்து விட்டது, உங்களுக்கும் கிடைக்கும். வணக்கம். நன்றி சார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய திரு தயாரிப்பாளர் சங்க தலைவர் ஆர் உதயகுமார் அவர்களுக்கு சசிகலா புரொடக்ஷன்ஸ் இயக்குனர் சங்க தலைவராக ஒருபடி ப்ரமோஷனா சொல்லிட்டேன், சசிகலா புரொடக்ஷன்ஸ் ஆண்டனி தாஸ் அவர்களுக்கு இப்போது மரியாதை செய்வார். சார், இயக்குனர் சங்கத்துக்கு அடுத்து தயாரிப்பாளர் சங்கம் தானே சார்? அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். 87 சின்னத்திரை சீரியல்கள், 23 படங்கள், ஆனந்தம், நதி எங்கே போகிறது, எதிர்நீச்சல் என்று எல்லார் வீட்டிலும் இவர் முகம் வந்து போகும் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த கமலேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எனக்கு மற்றவங்க மாதிரி இந்த கோர்வையா எனக்கு பேச தெரியாது. அதாவது சார் சொன்னதுதான் சாருக்கு நல்லா தெரியும். ஸோ பல வருடங்கள், 30 வருடங்களா வந்து இந்த துறையில வந்து நான் வந்துகிட்டு இருக்கேன். ஸோ சின்ன திரை, பெரிய திரை, இப்படியே மாறி மாறி. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த ஜான் மேக்ஸ் சார் அவர்களுக்கும், டைரக்டர் நாஞ்சல் சார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்ப எங்களை மாதிரி ஆட்கள் வந்து நாங்க சின்ன திரை தான் அப்படின்னு முத்திரையை வைக்காம எங்களுக்கும் வந்து நிறைய படங்கள் கிடைக்கும், நாங்களும் பெரிய கேரக்டர்ஸ் பண்ண முடியும், பெரிய லெவல்ல வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு கொடுத்தது சார் தான். ஸோ இன்னைக்கு ஆண்டனி தாஸ் சார் கூட இதை எடுத்திருக்காரு இந்த படத்தை. ஸோ நல்லபடியா இந்த படம் ரிலீஸ் ஆகி அது எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க எழுதுற எழுத்துக்கள் அதுக்கு வந்து வலிமை அதிகம். ஒரு படத்தோட வெற்றி வந்து உங்களுடைய எழுத்துக்கள்ல தான் இருக்கு. ஸோ எப்படி இருக்கு, எப்படி வந்திருக்கு அப்படி நீங்க கொடுக்கறத வச்சுதான் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவோட பவர் அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு சின்ன சின்ன ரீல் போட்டா கூட அதோட வந்து மில்லியன்ஸ் கணக்குல வந்து இன்னைக்கு நாங்க சின்ன திரையில நாங்க பண்றோம். ஸோ மில்லியன் கணக்குல வந்து அதுக்கு வந்து போகுது, அதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு. ஸோ உங்ககிட்ட தான் இன்னைக்கு நீங்க தான் வந்து கடவுள் மாதிரி. ஸோ நீங்க எழுதுற எழுத்துக்கள் வந்து இந்த படம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத வந்து வெளியே கொண்டு வரப்போகுது. ஸோ கண்டிப்பா இது ஒரு வெற்றி படம் தான். ஏன்னா காட்டுக்கும் ஜான் மேக்ஸ் சாருக்கும் நிறைய தொடர்பு உண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் எடுக்கிற இந்த காடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. மைனா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ கண்டிப்பா காடு இப்ப ஆண்ட்ரியா மேடம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சூப்பர் ஹீரோயினா பண்ணியிருக்காங்க அதுல. ஸோ நீங்க வந்து அவங்கள ஒரு வித்தியாசமான படைப்புல பார்க்கலாம். நாஞ்சல் சாரோட படைப்பு வந்து பாக்கியராஜ் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சார். பாக்கியராஜ் சாரோட டைரக்ஷன்லயே நான் வந்து ஹீரோவா பண்ணியிருக்கேன் கதையின் கதைன்ற சீரியல்ல. ஸோ சார் வணக்கம் சார். ஸோ இந்த படைப்பு எனக்கு கிடைத்த வாய்ப்பு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த நேரத்துல நான் வந்து இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும்
அத்தனை சக கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் வந்து நான் தனிப்பட்ட முறையில என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்க மேல நம்பிக்கை வச்சதுக்கு, பர்டிகுலரா சின்ன திரையில இருந்து நாங்க பெரிய திரையிலும் எங்களால சாதிக்க முடியும் அப்படின்னு எங்க மேல நம்பிக்கை வச்சு ஒரு கதாபாத்திரம் எங்களுக்கும் கொடுத்ததுக்கு வந்து கண்டிப்பா ஜான் மேக்ஸ் சாருக்கு வந்து என்னுடைய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் மீண்டும் நாஞ்சில் சார், கண்டிப்பா அவரை பத்தி சொல்லணும். சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ரொம்ப சைலண்டான கேரக்டர், பட் படைப்புகள் வந்து மிகப்பெரியது. அவ்வளவு நல்ல படைப்புகள் எங்களுக்கு வந்து எப்படி படம் அப்படின்னு அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போதுதான் வந்து அவருடைய படைப்புகள் தெரிஞ்சுச்சு. கண்டிப்பா நீங்க அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க கண்டிப்பா. ஸோ அந்த படம் ஒரு கண்டிப்பா அவர் ஒரு பெரிய டைரக்டரா வளம் வருவார், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிரெக்ஷன் அது. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இது கண்டிப்பாக ஒரு வெற்றி படமா அமைய. தேங்க்யூ வெரி மச். சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ள திரு பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு சசிகலா புரொடக்ஷன்ஸ் அவர்கள் இப்போது மரியாதை செய்வார். தேங்க்யூ சார். அடுத்து நாம்